தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இந்திய தேசத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். பறந்து விரிந்த இந்திய தேசமானது சுமார் 145 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்த தேசம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களையும் கொண்டுள்ள இந்திய தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிப்போம். 1652 மொழிகள் பேசுகிற இந்த இந்திய தேசத்திலே தேவனுடைய ராஜரிகம் உண்டாகும்படியாய், தேவனுடைய முகம் இந்த இந்திய தேசத்துல பிரகாசிக்க பண்ணும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிப்படையத்தக்கதாய் சுமார் 79% இந்துக்கள் இருக்கிறார்கள், 14% முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், 2.5% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், மற்ற மதத்தவர்களும் சிலர் இருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லாருடைய ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், எல்லாரும் மெய் தேவனாகிய இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் மீது தெய்வீக கிருபை ஊற்றப்படும்படியாய், தெய்வீக ஞானம் ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போக பண்ணும்படியாய் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், முதியவர்கள், இளம் வயதுள்ளவர்கள், பெரியவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்பை ருசிக்கத்தக்கதான கிருபை தேவன் அருளும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி இந்திய தேசத்துக்காக நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுமார் 145 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்த இந்திய தேசத்துல கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, எல்லா மாநிலங்களிலும் எல்லா யூனியன் பிரதேசங்களிலும் தெருக்கள் தோறும் ஆண்டவரே, அப்பா வீடுகள் தோறும் ஆண்டவரே கர்த்தருடைய ராஜரிகம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஆளுகை செய்கிறவர்கள் மத்தியிலே தேவனுடைய ராஜரிகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்திய தேசத்துல கிரியை செய்யல எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும் சுவாமி. மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு மக்களும் ருசிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனை கண்டு கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உடைய முகத்தை நீங்க பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே இந்திய தேசத்துக்கு நேராக ஆண்டவரே. அப்போதும் இந்திய தேசத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள் ஆண்டவரே. அப்பா, அந்த கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 2ஆம் வருகைக்கு ஒவ்வொருவரும் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்துல இருக்கிற திருச்சபைகள் வளர்ந்து பெருகட்டும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆவியின் கனிகள் நிரம்ப காணப்படட்டும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளேயும் காணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தை கர்த்தர் ஆளுகை செய்யும்படியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.